இங்கு வந்திருக்கும் ஜோதிட மேதைகளுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நாளைக்கு ஜோதிடத்துல பெரிய ஆளா வர்றவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். பொதுவா நம்ம ஜோதிடத்துல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மேடையில பேசுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க கிட்ட அந்த அம்மா கேட்டாங்க, இதுக்கு லாஜிக் என்னங்க அப்படின்னு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம பயன்படுத்தி பார்க்க முடியும். இப்ப மணிகண்டனிய ஒரு விஷயம் சொன்னார், இது சொன்னார். இப்ப நாம இங்க இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாமே நம்ம வலம் வசந்தகுமார் ஐயா ஒரு கருத்தை சொன்னாரு. அதை நாம இனிமேல் புதிய கோணத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இந்த ஜோதிடம் ஆரம்பத்துல உருவான விதமும் வளர்ந்த விதமும் நம்ம ஜோதிடர்களுக்கே நிறைய பேத்துக்கு தெரியாது. இந்த ஜோதிடத்தெல்லாம் எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிறது. இந்த ஜோதிடம் வெளிநாட்டில தோன்றி, வெளிநாட்டுனா நான் சொல்றது எகிப்து, அந்த அவங்க பேர் என்ன, ஜூலியஸ் சீசர் ஆட்சி செஞ்ச ரோமானிபுரம், அங்கெல்லாம் இந்த ஜோதிடம் தோன்றியது. அங்க களிமண்ணால எழுதி எழுதி இந்த நாள் இதுன்னு அன்னைக்கு அரசர்களுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் இந்த கலை வளராம மேல்நாட்டுகளையும் ஜோதிடம் உண்டு. சீனாவில் ஜோதிடம் உண்டு. எலியாண்டு, முயலாண்டு, பாம்பாண்டு அப்படிலாம் ஆண்டை வச்சு அவங்க கணக்கு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல, அதாவது நம்ம இந்தியாவில் நம்ம முன்னோர்கள், நம்ம ஜோதிடத்துக்கு மிக மிக முன்னோர்னா வராக மிகிரரும், ஆரியப்பட்டரும், வானியல் சாஸ்திரத்தை குறிச்சு கொடுத்த ஆரியப்பட்டரும், வராக மிரர், உத்தர கலாமிரதம் எழுதிய காளிதாசர், இவங்க எல்லாம் ஜோதிடத்தை வளர்த்தவர்கள். பிருகத் இந்த மாதிரி இவங்கெல்லாம். ஆனா இப்படிப்பட்ட ஜோதிட மேதைகளிலேயே சில கருத்து முரண்பாடுகள்ங்கிறது இருக்கு. புலிப்பாணி ஜோதிடம் படிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒரு கணக்கு பாருங்க. புலிப்பாணியில சிம்மத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனா மத்த எல்லா ஜோதிடமும் சிம்மத்துக்கு செவ்வாய் நட்பு அப்படின்னு இருக்கும். இப்ப நீங்க இது இப்படி எடுத்துக்கலாம். சிற லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி, சிற லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி 9ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதினு எடுத்துக்கிறோம். ஆனா சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். இந்த நட்பு கிரகங்கள் ரெண்டு சேர்ற இடத்துல தான் பெண்கள் திருமண வாழ்க்கையை கெடுக்குது. சூரியன் செவ்வாங்கிறது நட்பு கிரகம் தான். அப்ப நட்பு கிரகம் ரெண்டு சேர்ற இடத்துல பிரச்சனையை கொடுக்குது. இந்த ஆதி ஜோதிடம் வளர்ந்த விதமும் இன்னைக்கு வளர்ந்திருக்க விதத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில், அது தமிழகத்துல மட்டும்தான் இந்த ஜோதிடத்தை கிரகங்களை தெய்வங்களோட சம்பந்தப்படுத்தி வணங்கி அதை வளர்த்துட்டு வராங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயாவது சிதம்பரம் நடராஜரை பத்தி பேச முடியாதுங்க. நடராஜருங்கிற ஒரு கான்செப்டே நம்ம வடநாட்டுல, வட மாநிலங்கள்ல கிடையாது. அங்கெல்லாம் சிவன். சனி அங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, சனி மகாராஜா அப்படிம்பாங்க, சனி மகாராஜ் அப்படிம்பாங்க. அங்க விநாயகர் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க. இப்ப நம்ம ஒரு கிரகங்களை நாம இங்க எடுத்துக்கிறப்போ, ராகு கேதுவா, இல்ல ராகு கேதுதான் எல்லாத்தையும் கொடுக்குதா, இல்ல எந்த கிரகம் தருதுங்கிறது, எந்த ஒரு விதிக்கும் பொது விதிங்கிறது வேறு, தனி மனிதனுக்கு அந்த ஜாதகம் செய்யும் பலாபலன்கள் வேறு. பொதுவான விதியை வச்சுக்கிட்டு இந்த விதி இப்படி இருக்கு இந்த பலன் எடுத்து பேசுங்கிறத விட, தனி மனிதனுக்கு அவன் தனி மனித ஜாதகத்துல கிரகங்கள் லக்னம் 5, 9 எல்லாம் இந்த வருமானத்தை தரக்கூடிய கிரகம். ஐயா சொன்னார் வாய், 2ஆம் இடம் வாயும் இருக்கும், வருமானமும் அதுதான். வருமானம் இருந்தால் தானே வாய்க்கு உள்ள போஜனம் போகும். அப்படிப்பட்ட கான்செப்ட். அப்ப இதெல்லாம் இந்த பொது விதிகள். மேச இப்ப காலபுருஷ தத்துவத்தை வச்சுதான் எல்லாம் பலன் சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலபுருஷ தத்துவம் ஒப்பிடா எடுத்துங்க. தனி மனித ஜாதகத்துல லக்னம் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம். 1ஆம் இடங்கிறது 1ஆம் இடத்துல இருக்க கிரகங்கள் அவனுடைய குணாதிசயங்களை குறிக்கணும் பொதுவா சொல்லியிருக்கோம். இப்ப ஒருத்தருக்கு கடகலக்கணம்னு எடுத்துக்குவோம். கடகலக்கணத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு, உடைப்பட்ட நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு, புனர்பூசம் 4ஆம் பாதம், அதற்கு அடுத்தது பூசம், அதற்கு அடுத்தது ஆயில்யம். அப்ப அந்த இடத்துல கடகலக்கணமா வர்றப்ப பிரம்மகத்தி தோஷங்கிறது இயல்பா சேருது. எப்படி சேருது, புதனும் சனியும் சேர்ந்தா பிரம்மகத்திங்கிறோம். இப்படி நட்சத்திரத்துல சேருதே, அங்க பிரம்மகத்தி தோஷம் எடுத்துக்க முடியுமா? அந்த கிரகங்கள் இணைவுப்படுற இடத்துல தான் பிரம்மகத்தி தோஷம். அந்த சனி குரு. இப்ப கடக லக்கணத்துல புனர்பூசம் 4ஆம் பாதத்துல, பூசம் 4 பாதங்கள் இருக்கு, ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம ஒரு பொதுவான இதா எடுத்துக்குவோம். இப்ப இந்த லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் நீச்சம் அடைஞ்சிருது கடக லக்கணத்துக்கு. லக்னாதிபதி சந்திரன் நேரம் அங்க போய் கேட்ட நட்சத்திரத்துல நீச்சம் அடைகிறாரு, அனுசத்துல நீச்சம் அடைகிறாரு, அல்லது விசாகத்துல நீச்சம் அடைகிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்ப இந்த லக்னாதிபதி நீச்சம் அந்த ஜாதகன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அல்லது புகழ் பெற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, சந்திரன் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னு. இன்னைக்கு சந்திரன் நீச்சம் அடைந்த 2 பேர் இந்தியாவில் ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அனுச நட்சத்திரம், அதற்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் கேட்ட நட்சத்திரம். அங்கே சந்திரன் நீச்சம்.
ஒரு ஆடி காரா இருந்தா கூட அம்பாசிடர் காரா இருந்தாலும் இயக்கக்கூடிய டிரைவரை பொறுத்து தான் அந்த பயணம் சுகமாகும். அதுபோல ஒரு லக்னம் ராசி இந்த அதிபதிகள் ஒரு கிரகத்துல ஜாதகத்துல எப்படி வலிமையா இருக்குதோ அது அது எதை நோக்கி இயக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம ஒரு விஷயத்த எடுத்துக்க முடியும். அப்பதான் அந்த ஜாதகனுக்கு நம்ம வலுப்படுத்தி அவனுக்கு பலன் சொல்ல முடியும். அப்ப லக்னாதிபதி சுப பலன் அல்லது தன்னுடைய நட்பு சாரம் நட்பு நட்சத்திரம் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தா அவனுக்கு சுப பலன் நடக்கும். இதற்கு அடுத்தது 5ஆம் பாவம், அதற்கு அடுத்தது 9ஆம் பாவம். இது மூணுக்குள்ளதான் ஒருத்தனுடைய எல்லாமே அடக்கம். ஐயா சொன்னாரு ராகு கேதுங்கிறத ஒரு கான்செப்ட் நான் சொல்றேங்க. இது ஜோதிட ரீதியா உண்மையான விஷயங்கள். அதாவது 9ங்கிறது கிரகங்கள், அதுக்கு அடுத்தது 5 அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள், 5 பஞ்சாங்கம். அதற்கு அடுத்தது 28ங்கிறது நட்சத்திரம். அதற்கு அடுத்தது 30 பாதங்கள் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தெல்லாம் அதுக்கு அடுத்தது 12ங்கிறது ராசிகள். இதை வரிசைக்கிரமா பெருக்குனீங்கன்னா 14,18,100ங்கிற கணக்கு வரும். இந்த கணக்கு என்ன அப்படின்னா நாசாவில் ஒரு மனிதனுடைய டிஎன்ஏவில் இருக்கிற மூலக்கூறு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நம்ம இந்த ராகு கேது நட்சத்திரம் அதனுடைய பாதங்கள் 28 நட்சத்திரங்கள் எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நீங்க எல்லாம் சந்தேகம் 27 நட்சத்திரங்களாம். 28வது நட்சத்திரம் அபிஜித நட்சத்திரம். அப்ப அதையும் கணக்குல சேர்த்திருக்காங்க. இதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 18,14,100. இதை மூலக்கூறுல நெட்ல யாராவது சர்ச் பண்ணி பாருங்க, ஒரு மனிதனுடைய டிஎன்ஏனுடைய மூலக்கூறு எத்தனை அப்படின்னு. இதை நாம சொல்லல, நாசா விஞ்ஞானி கழகத்துல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஜாதகம் அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்ததா அல்லது ஆன்மீகம் சார்ந்ததா இல்ல அவங்கவுங்க மனக்கணக்குப்படி அவங்கவுங்களுக்கு அருள்வாக்கு வரப்படி இல்ல அவங்கவுங்க உள்ளுணர்வு வரப்படி அது மாதிரி வரக்கூடியதா அப்படின்னா ஒரு விஷயம் பொய்யா இருந்தா நிலைச்சு நிற்காது. இன்னைக்கு ஜோதிடம் தோன்றி பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. ராமாயண காலத்துல இருந்து ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ராமருக்கு வசிஷ்டர் நாள் குறிச்சு கொடுத்துருக்காரு. ராமருக்கு வசிஷ்டர் தான் நாள் குறிச்சு கொடுத்தாரு. அப்ப ராம காலத்துல இருந்து ஜோதிடங்கிறது நம்ம நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு தனி மனிதர்களுக்கு பார்க்கல, பிரபுக்களுக்கும் அரசர்களுக்கும் பார்த்தது இன்னைக்கு தனி மனிதனுக்கு அந்த தனி மனிதன் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ஜோதிடம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதக அமைப்பு இப்படி இருக்கும், இல்லை இவன் இந்த பலாபலனை சந்திப்பான், இவனுக்கு குழந்தை இருக்கு, இல்லை இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படிங்கிறத ஒரு ஜோதிடர் சொல்ல முடியும். இதுக்கு நீங்க எல்லா பாவம் அம்சம் எதையும் எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. பாவம் காரகத்தும் அதை ராசி அம்சத்துல போட்டாவே தெரியும். இப்ப நானும் போட்டு ஒண்ணு சொல்றதுல அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் போட்டு சொல்றதுல பெரிய விஷயம் இல்லை. உங்ககிட்ட கேட்டு சொல்றதுக்கு இப்ப கால நேரமும் இல்லை. நீங்கள் ஜோதிடம் பார்ப்பவர்கள் எந்த ஜோதிட கருத்தரங்கத்துக்கு போனாலும் கலந்தாய்வுக்கு போனாலும் ஒரு ஜோதிடர் சொல்றத நோட் பண்ணி கேளுங்க. ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் ஒரு விஷயத்த கேட்கறதுக்கும் தான் இங்க வரும். அதனால பெரும்பாலும் ஜோதிட நிகழ்ச்சி நடக்கிறப்ப அமைதியா இருந்து அவங்க ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கிறத தயவு செய்து கேளுங்க. அப்பதான் விஷயம் புரியும். அப்பதான் அவங்ககிட்ட அட்லீஸ்ட் வாதமாவது பண்ண முடியும், சண்டையாவது போட முடியும். அந்த விஷயத்த கேட்டாதான் அவங்ககிட்ட போய் சண்டையாவது நிக்க முடியும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவாங்க. இந்த ராகு கேது அப்படிங்கிறத கேதுவும் சுக்கரனும் ஜோதிடர்கள் ஆழ்ந்து சொல்லுங்க, நல்ல கருத்தை. எந்த கிரகம் வேணா இப்ப கேது சுக்கரன் 3ஆம் பாவத்துல 5 டிகிரிக்குள்ள இருந்தா அவனுக்கு ஆண்மை உண்டா அல்லது குழந்தை பாக்கியம் உண்டா சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஜோதிடர்களே இருக்கு, யான் ஜோதிடத்துல நான் பார்த்திருக்கேன், எந்த விஷயமும் வேண்டாம். சனி புதன் கேதுங்கிறது அழிக்கிறதும். கும்பலக்கணத்துக்கு 5ஆம் பாவத்துல சனி கேது புதன் இருந்தா ஐயா சொன்னார்ல அவனுக்கு கண்டிப்பா ஐவி மூலியமா குழந்தை பிறக்கும். ஏன்னா இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள சேரக்கூடாது. அந்த ஆண் தன்மையை அதெல்லாம் குறைக்கக்கூடியது. அப்ப சுக்கிரனோட கேது சேர்ந்த கிரகத்தை நீங்க எடுத்து பாருங்க, அங்கே செமன்ஸ் குறைபாடு நிச்சயமாக இருக்கும், உயிரணுக்கள் குறைபாடு இருக்கும். இதை இல்லைன்னு யாராவது மறுத்து சொல்லுங்க, இல்ல ஒரு ஜாதகத்தை காட்டுங்க. ஜாதகம் என்பது என்ன ஆராய்ச்சி அடித்து சொல்லணும். ஐயா சொல்லுவாரு, டே ஒருத்தனை பார்த்த நீ பாத்ரூம் பாம்பை பார்த்துட்டு தாண்டா ஒரு குச்சி விட்டுன்னு எதை வச்சு சொன்ன இவர் கிட்ட கேமரா வச்சா பார்த்தாரு சார பலன்கள். அப்ப அதை அவரால் தெளிவா சொல்ல முடியுது. அதான் எதனால சொல்ல முடியுது, சார பலன்கள் அப்படிங்கிறது. நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இருந்தா இங்கே அவனுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து ஒரு பொருள் திருடு போச்சுங்க, நகை திருடு போச்சுங்கன்னா அந்த கால்குலேஷனை வச்சு குருவையும் ராகவும் எடுத்து வச்சு இத்தனை பவுன் திருடு போச்சுன்னு சொல்ல முடியும், இல்லை இத்தனை பவுன் நீ இழந்திருப்பன்னு சொல்ல முடியும். சின்னாலப்பட்டி தங்க விலையான்னு நினைக்கிறேன், அவர் சொல்லுவார் உனக்கு இத்தனை லட்சம் தான் கடை இருக்கும், இல்லை இத்தனை லட்சத்துல நீ வீடு கட்டுவான்லாம் சொல்லுவாங்க. இந்த வசந்தன் ஐயா இப்ப இல்ல ஜோதி ஆயிட்டாரு, ஆனா அவரு சில விஷயங்களை சொல்றது அவ்வளவு துல்லியமா இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த கலை கை வந்ததுன்னா அந்த கலைக்குள்ள அவங்க மூழ்கிட்டாங்க. இறைவன் அவர்கள் கொடுத்த சொத்து, அதுக்கு அந்த கலைக்குள்ளே மூழ்கி இருக்காங்க. அது மாதிரி ஒருத்தர் நட்சத்திர சாரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்லுவாங்க, அதுவும் சரியா வரும். இப்ப நம்ம திதி கர்ணம் எல்லாம் சொல்றோம். திதி கர்ணம் என்பது என்னன்னா ஒரு சைட் சப்போர்ட்.
ஒரு கார்லயோ ஒரு வாகனத்திலயோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி தான் அதெல்லாம். ஆனா திதி மட்டும் விதையை நிர்ணயிக்காது, கரணம் மட்டும் வாழ்க்கையில கரணத்துல இருந்து தப்பிக்க வைக்காது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எடுத்துங்க. இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் தான். அடிப்படை அவனுடைய லக்னம், லக்னாதிபதி அவனுக்கு எது எது முக்கியம். ஒருத்தனுக்கு லக்னம் 2ஆம் இடம் தொடர்பு இருந்தா தான் சம்பாத்தியம். இது 2 சம்பாத்தியம் பிறந்தா அவனுக்கு மனைவி அமையும் அப்படிங்கிறது. பணங்காசு இருந்து மனைவி அமைஞ்சிட்டாலும் குழந்தை அமையுமாங்கிறதுக்கு 5ஆம் வீடு. அந்த குழந்தையை தரக்கூடிய கிரகம் காரகத்துவம். ஒரு ராகு குரு ஒரு ஜாதகத்துல குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள சேர்ந்துட்டா அவனுக்கு வாரிசு இருக்கிறது. இந்த ராகுவும் ஆண் கிரகம், குருவும் ஆண் கிரகம். ஆனா வாரிசு இருக்கு. ஆனா அந்த வாரிசுனால அவன் அவமானப்படுகிறான். இந்த குரு ராகு சேர்ந்துட்டான். குருவும் மாந்தியும் சேர்ந்துட்டா அங்கே தெய்வ சாபம் உண்டு. இந்த குரு மாந்தி சேர்ந்த எந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அவர்கள் வம்சாவளியில ஒருத்தருக்கு ஆண் வாரிசு இருக்காது, அல்லது பெற்றவர்கள் உயிரோடு இருக்கப்ப அவங்க பிள்ளை இறந்து போயிருப்பாங்க. அதாவது புரியுதுங்களா? அப்பாவோ அம்மாவோ உயிரோடு இருக்கப்ப அவங்க பிள்ளை இறந்து போயிருப்பாங்க. இது மாந்தி அப்படிங்கிறது என்னன்னா சனியினுடைய புத்திரன்கிறோம். விஞ்ஞானம் சனிக்கு மாந்தி துணைக்கோள், அதாவது சனிக்கு துணை நிலவுகள் இருக்கு, துணைக்கோள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாந்திங்கிறது ராமாயண காலத்துல இது ராவணனுடைய மனைவி அந்த மண்டோதரியா குண்டோதரின்னு சொல்லுவாங்க. அவங்க மகன் இந்திரஜித் கர்ப்பத்தில் இருக்கப்ப மாந்திங்கிறது உருவாகுது. அதனாலதான் மாந்தி உருவான நேரத்துல நல்ல காரியங்கள் செய்யலாம், கெட்ட காரியங்கள் இனி நம்ம வாழ்க்கையில நடக்கவே கூடாதுங்கிற கெட்ட காரியங்கள் செய்ய மாட்டாங்க. பிரேத காரியங்கள் குறுகிய நேரத்துல ஒரு குடும்பத்துல யாராவது இறந்தால் அந்த குடும்பத்தில் அடுத்த ஒரு வருடத்திற்குள் அவரது திதி கொடுப்பதற்குள் அந்த மாந்தி எந்த பாதத்தில் இருக்கோ அத்தனை மரணங்கள். அதிகபட்சம் 4ஆம் பாதத்துல இருந்தா 4, 1ஆம் பாதத்துல இருந்தா 1, 2ஆம் பாதத்துல இருந்தா 2, 3ஆம் பாதத்துல இருந்தா 3. இதை கணக்கெடுத்து நீங்க பலன் சொல்லி பாருங்க, நிச்சயமா பலன் சரியாக வரும். நீங்க பாவம் சிறந்ததா கிரக வலிமை சிறந்ததா அப்படின்னு பார்த்தா சாரமே சிறந்தது. சாரத்தை எடுங்கள், சாரத்தை எடுத்து பலன் சொல்லி பாருங்கள், நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொன்ன விதி. இது அனுபவத்துல சரியா வருதான்னா நிச்சயமாக சரியாக வரும். ஒருத்தர் தோற்றத்தை வச்சு அவங்களுக்கு ஜாதகம் சொல்லலாம், அவர்கள் போட்டிருக்க உடையை வச்சு அவங்க அபிலாஷைகள் என்ன அல்லது அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஆனா இதெல்லாம் 100க்கு 100 சரியா வரவே வராது. ஒரு அனுமானம், அதுக்கு நிறைய அனுபவமும் அவர்களுக்கு ஆழ்ந்த ஜோதிட ஞானமும் வேண்டும். ஜோதிடத்துல ஒருவர் வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய அனுபவம் முக்கியம். 1000 புத்தகம் படிச்சிருந்தாலும் சரிங்க, அனுபவத்துல அது சரியா வருதா அப்படின்னு எடுத்து சொல்லணும். ஒரு கருத்தை நம்ம எடுத்து சரிதான் இது அப்படின்னா நான் அதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 1000 பேர்த்த பார்த்துருக்கணும். 1000 பேரை கொன்றவன் அறை வைத்தேன் அல்ல, 1000 பேரை கொன்றவன் தான். 1000 பேரை கொண்டு வந்தவன் அறை வைத்தேன். 1000 பேரை எடுத்துட்டு வந்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவன் தான் அறை வைத்தேன். அப்ப நாம எத்தனாயிரம் ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜாதகத்தை இந்த கலையில நாம முழுமை பெற முடியும். இந்த ஜோதிட கலையை முழுமையா பத்துக்க இன்னும் பல பிரிவு எடுத்தாலும் பத்தாது, பல பிரிவுகள் எடுத்தாலும் பத்தாது. நாமெல்லாம் இன்னைக்கு மேலோட்டமா தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அடிப்படை ஜாதகத்துல ஒரு குழந்தை பொடிச்சத்தின் பிறந்த கண்டுபிடிக்க ஜோதிடர்கள் கிடையாது, இல்லைன்னு சொல்ல. ஆனா அதிகம் கிடையாது. ஐயா நீங்க இருக்கீங்க, நான் தான் இல்லைன்னு சொல்லலன்ட்டேன். பாலஸ்ட தோஷம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஜோதிடர்கள் கிடையாது. இந்த குழந்தை பிறந்தோன்னா மாமனுக்கு ஆகாது, இந்த குழந்தை அப்பனுக்கு ஆகாது, இது பாட்டனுக்கு ஆகாது, இது கருவலை சுமந்ததுல இருந்து வெளியே வரதுக்குள்ள உயிரை கொலை பண்ணிட்டு வெளியே வருங்கிறது சொல்றதுக்கு இன்னைக்கு ஜோதிடர்கள் கிடையாது. அந்த காலத்துல ஒரு பெண் ருதுவாயிடுச்சுன்னு கொண்டு போனா இந்த பெண் இந்த கலர் ஆடை போட்டிருந்தாளா, இந்த இடத்துல ருதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். இன்னைக்கு அப்படி சொல்றதுக்கெல்லாம் ஜோதிடம் கிடையாது. காரணம் எல்லாமே கம்ப்யூட்டர்ல நாம எடுத்துக்கிறோம். நமக்கு ஜோதிடம் கணிக்கிறதுக்கு நிறைய பேத்துக்கு இல்ல, நிறைய பேத்துக்கு நான் நிறைய பேத்துக்கு தான் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்ல கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க துறையில வல்லவர்களாக இருக்கலாம். எத்தனை எப்படி படித்தாலும் எப்படி கற்றுக்கொண்டாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய அனுபவம் தான் உங்களுக்கு பலன் தரும். நீங்க ஒரு சிறந்த ஜோதிடர் ஆக வேணும்னா இப்பயும் சொல்றேன், உங்களை சார்ந்த உறவுகள் ஜாதகத்தை வாங்கி பாருங்க, சாரம் இருக்கிறத பாருங்க, கிரகம் இருக்கிற வெளியே பாருங்க. இப்ப குருவும் ராகவும் சேர்ந்தா சண்டால யோகம் தரும். அப்ப இந்த குரு ராகு சேர்க்க பெற்றவங்களுக்கோ குரு ராகு பார்ப்பவர்களுக்கோ ஆண் வாரிசு இல்லாம இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். 10 பேத்துக்கு இல்லாம இருக்கும், ஆனா 20 பேத்துக்கு இருக்குல்ல. அப்ப அந்த இடத்துல விதி பொய்யா இல்ல அந்த விதியை நாம எடுத்துக்கிட்ட விஷயம் பொய்யா? எடுத்து பாருங்க. பொதுவா 5ல் ராகு இருந்தா ஆண் வாரிசு இல்லைங்கிற, ஆண் வாரிசு நிறைய பேத்துக்கு இருக்கு, நிறையவே இருக்கு. ஆனா பிள்ளைகளால் அவமானப்படுகிறார்கள். அந்த விஷயம். இப்ப கலசர தோஷத்தை எடுத்துக்கிறோம். ராகுவும் கேதுவும் 7ல் இருக்கு, 2 8ல் இருக்கு, இவங்களுக்கு திருமணமே ஆகாது. ராகு கேது 1 7ல் இருந்து அல்லது 2 8ல் இருந்து இளம் வயதிலேயே திருமணம் நடந்தவங்க ஜாதகத்தை 1000 ஜாதகத்தை காட்ட முடியும். ஆனால் அந்த தசாபுத்தி வரப்ப அவங்க திருமண வாழ்க்கையில பாதிக்கப்படுகிறார்கள், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஆகிறாங்க. ராகுவும் சுக்கிரனும் 6 டிகிரிக்குள்ள இணைந்தா, ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா அவன் பெண்களால் அவமானம் அடைவான் அல்லது பிற பெண்களை மோகிப்பான். ராகு லக்னத்திலேயோ சுக்கிரனோடையோ 5ஆம் பாவத்தோடைய சம்பந்தப்பட்டா அவன் போகக்காரகன்.
லக்னாதிபதியோட ராகு இருந்தாலும் சரி, லக்னத்துல ராகு இருந்தாலும் சரி, சுக்கரனோட ராகு இருந்தாலும் சரி, அவன் போகக்காரகன். போகக்காரகன்னா அவன் நினைத்ததை சுகத்தை அனுபவிக்கூடியவன். இதே லக்னாதிபதியோட கேது இருந்து லக்னாதிபதியை கேது பார்த்தாலோ அவன் ஞானக்காரகன். அவன் விஷயம் பொருளை தேடிதான் செல்லும். நிச்சயமா கேது சுக்கரன் சேர்ந்தவன் காமத்தை தேடி போக மாட்டான். ராகு சுக்கரன் சேர்ந்தவன் காமத்தை தவிர எதையும் யோசிக்க மாட்டான். காமம் சொல்றது அவன் விருப்பப்பட்ட விஷயங்கள். இப்ப ராகு கேது எதோட சேருது? ராகு சூரியன் சேர்ந்தாதான் தந்தை, தாத்தா, தந்தை, பிள்ளை. அப்ப ராகு சூரியன் 5ஆம் பாவத்துல சிம்மத்துல இருக்கிறவன் நம்ம கிட்ட ஜாத்தப்பா நீ பூர்வீக தொட்டு வெளியே போயிடுறான், பூர்வீக தொட்டு நீ வெளியே போயிரு, உனக்கு எல்லாம் கிடைக்குங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருந்தா அவன் பிறக்கும் பொழுதே பெற்றோர் சாபத்தை, அதாவது பூர்வீக சாபத்தை சுமந்து கொண்டு பிறப்பவன். ஒருத்தனுடைய கர்மாவை தீர்மானிக்கிறது வெறும் நட்சத்திரம் மட்டும் அல்ல, கிரக சேர்க்கைகள். ராகு தாத்தா இல்லாம அப்பா இல்லை, அப்பா இல்லாம மகன் இல்லை. அப்ப ராகு இல்லாம சூரியன் இல்லை, சூரியன் இல்லாமல் குரு இல்லை. அப்ப குரு குழந்தைக்கு எங்க வருது? சுக்கரன். சூரியனும் சந்திரனும், சூரியன் தான் உயிர் கிரகங்கிறோம், சூரியன் தான் நெருப்பு, சூரியன் இல்லைன்னா உலகம் இல்லைங்கிறோம். அந்த சூரியனுடைய ஒளிக்கதிரை வாங்கி குளிரக்கூடிய சந்திரன், இது ரெண்டும் இல்லைன்னா உலகத்துல உயிர்களே இல்லைங்கிறோம். இது இது அதாவது தத்துவம், இயற்கை தத்துவம். நம்ம நவகிரகங்கள்ல இத்தனை கிரகங்கள் இதை சுத்தி இருக்குதுங்கிறோம். இதுல இந்தியாவுல புதன்கிற கிரகம் இந்தியாவுக்கு மிக அருகாமையில் இருக்கு. இயல்பாவே இந்தியர்கள் புத்திசாலிகள். ஜோதிட ஞானம் இங்க செலுத்து வளர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். இங்க மட்டும்தான் ஜோதிடர்களுக்குள்ள அதீத ஈடுபாடும் அதீத ஞானமும் அதீத போலிகளும் இருக்கிறார்கள். உண்மையா ஜோதிடத்துல இங்க அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு. ஆனா அதீதமான ஜோதிட புலமை மிக்கவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சொல்ல பொதுவா நீங்க வடநாட்டுல போயிட்டீங்கன்னா திருக்கணிதப்படிதான் கோயில்கள்லாம் அனுஷ்டானம் பண்றாங்க. ஆந்திராவில் கரிநாள்ல எதுவும் செய்ய மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தனியா நாள் கரிநாள்ல நாள் குறிச்சு தரும். வேதிபாத சிராத்தன்னு ஒண்ணு இருக்கு, அதுல முகூர்த்தம் வருது, குளிகை நேரத்துல முகூர்த்தம் வருது. நிறைய ஜோதிடர்கள் பஞ்சாங்கத்துல குறிச்சது கூட நீ கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்க. ஆனா வியாதிபாத சிரார்த்தத்திலையும் குளிகை நேரத்திலையும் தயவு செய்து திருமணத்தை குறிச்சு கொடுக்காதீங்க. 27 நாளுக்கு ஒரு முறை வியாதிபாத சிரார்த்தம்னு ஒண்ணு வரும். இந்த வியாதிபாத சிரார்த்தங்கிறது என்ன அப்படின்னா, அவன் அந்த இதுல பிறந்தவன் குடும்பத்துல ஒரு துர்மரணம் நடந்திருக்கும். அவர்களுக்கெல்லாம் அதுக்கு வந்து ஒரு கோயில் இருக்கு, திருநெல்வேலி பக்கத்துல பக்தவச்சல் பெருமாள் கோயில் அப்படிங்கிறது. அதே மாதிரி சனி மாந்தி 2ஆம் வீடு லக்னம் 4, 12 இந்த இடங்கள்ல தொடர்பு கொண்டா அவங்க பரம்பரையில் 47 வயதுக்குள்ள மரணம் அடைந்தவர்கள் உண்டு. இது 12ஆம் பாவம் இருந்தா பிரேத சாபம் உண்டு. பிரேத சாபங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்து போன ஆன்மாக்களுக்கு உண்டான திதி கர்மம் முறையா கொடுக்கப்படாமல் இருக்கார். எங்க பெரியவங்க எங்கேயோ போய் செத்துட்டாங்க, அவங்களுக்கு நாங்க கொடுக்கல, இங்க உருவத்தை வச்சுதான் செஞ்சோம், இல்ல அவர் படத்தை வச்சு திதி செஞ்சுக்கிட்டோம், அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல அப்படிங்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் இந்த விஷயம் இருக்கும். இதுக்கப்புறம் இதெல்லாம் புது பலன்கள். இதுக்கப்புறம் இந்த கிரகங்கள் நமக்கு தரக்கூடிய விஷயங்கள். லக்கணத்துல சனி இருக்கா, அவன் கருப்பு நிறமா தான் இருப்பான்லாம் முடிவு எடுக்காதீங்க. சனி புதன் லக்கணத்துல இருக்கா, அவன் மாநிறமா இருப்பான்னு முடிவு எடுக்காதீங்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்லுங்க, லக்கணத்துல சனி இருப்பான்னு பொய் பேசக்கூடாது, சோம்பல் படக்கூடாதுங்கிறத சொல்லுங்க. ஏன்னா இந்த 2 குணம் அவங்ககிட்ட இயல்பா வரும். லக்கணத்துல சனி இருக்கும், சுறுசுறுப்பாவும் இருப்பான், சோம்பல் குணம் கொண்டவனாவும் இருப்பான். அப்ப நீ என்ன சொல்லுங்க, சூரியத்துக்கு முன்னாடி நீ சூரியத்துக்கு பின்னாடி தூங்காதப்பா, சோம்பல் படாதப்பா, நாளை வேலையை தள்ளி போடாத, இன்னைக்கு செய்யற வேலையை நாளைக்கு தள்ளி போடாத இப்படின்னு சொல்லுங்க. அவனுக்கு பலன் வரும். நல்ல வழியில போனா கிரகம் நல்லதை தரும். இந்த சனி சுக்கிரன் நட்பு கிரகங்கள். ஆனா இது 2 சேர்ந்த இடத்துல ஒரு கெடுபலன் இருந்த தீரும். அவங்ககிட்ட ஒரு ஒழுக்க கேடு இருக்கு. ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்குறப்ப சனி சுக்கிரன் சேர்ந்து இருந்த நெருங்கிய டிகிரிக்குள்ள இருந்துட்டா, ராகு சுக்கிரன் இருந்தாலும் சரி, அதெல்லாம் அந்த பொருத்தம் பார்க்குறப்ப தள்ளி வைங்க. பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் சூரியன், செவ்வாய் ராகு, செவ்வாய் சுக்கிரன் நெருங்கிய டிகிரிகள் சேர்ந்து இருந்தா அந்த மாதிரி ஜாதகத்தை சுக்கிரன் கேது அப்படிங்கிற உள்ள ஜாதகத்தோட சேர்க்கவே சேர்க்காதீங்க. சனி சுக்கிரன் கேது நெருங்கிய டிகிரிக்குள்ள ஜாதகத்தோட சேர்க்காதீங்க. நிச்சயமா அங்கே ஒரு தப்பு நடக்கும். ஒரு ஜாதகம் நான் பல மேடைகள் சொல்லியிருக்கேன், குருவன் சந்திரன் சமசப்தமா எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்தே தீரும். இது எந்த லக்கணமா இருந்தாலும் நீங்க உங்க பார்க்க வர கிளையன்ட்ட இந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இது பொருத்தம் பார்க்கறப்ப இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் நீங்க வெற்றிகரமான ஜோதிடர். உங்கள் அனுபவம் மிக முக்கியம், பிறருடைய அனுபவம் மிக முக்கியம். ஒரு கருத்து ஒருத்தர் சொல்றப்ப அதுல தவறு இருந்தாலும் அதை எடுத்துக்காதீங்க, நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சரியாக வந்தா உங்க அனுபவத்துல இது சரியா வந்தா சரி இது அப்படின்னு எடுத்துங்க. இப்ப நம்ம கிட்ட ஒருத்தர் கொண்டாடுறாங்க ஜாதகத்தை, இறந்து போயிட்டான், இறந்த ஜாதகத்தை கொண்டாந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. இதை கூட வடிவேல் ஐயா, தாசில்தார் ஐயா ஒரு விஷயத்துல பேசியிருந்தார். ஆனா அதை நம்ம இப்ப எடுக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு முடியாது. இது இறந்து போச்சா, இவன் இருக்கானா இல்லையான்னு ஒரு விஷயத்த பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு கோச்சாரத்துல வர்றப்ப அவனுடைய 8ஆம் பாவம் லக்னம் ராகு, ஆயுள்காரகன் சனி
இந்த இடங்களோட மாந்தி நெருங்கிய டிகிரியில இருந்து தசா புத்தி நடந்திருந்தாலும் அதை கடந்து வந்தா அவனுக்கு ஆயுள் கண்டம் நடந்திருக்கும்னு சொல்லுங்க. ஆயுள் கண்டங்கிறத ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். செத்து பொழைச்சிருப்பான்னு எடுத்துக்கலாம், இல்ல செத்துட்டான்னு எடுத்துக்கலாம். இந்த விஷயத்துலதான் ஜோதிடர் சொல்ல முடியும் இல்லையா. இவன் இந்த நாள்ல செத்துருவான் அப்படிங்கறத அந்த காலத்துல எழுதினாங்க. பிறக்கிறப்ப எழுதிடுவாங்க வள்ளுவர்கள். இந்த காலம், இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த திதியில் இவன் மரணம் அடைவான். அன்னைக்கு கேட்டதெல்லாம் ஆடு மாடை பத்தி கேட்டாங்க, உறவுகளை பத்தி கேட்டாங்க, பலன்கள். அது அன்னைக்கு கொஞ்சம் சுலபமா சொல்லிடலாம். இன்னைக்கு கேட்கறவங்க எல்லாம் படிப்பு, வெளிநாடு. பெத்தவங்க என்ன கேட்கறாங்க, என் பிள்ளைங்க என்ன பாத்துக்குவாங்களா, இதுக்கு எதாவது பார்த்து சொல்லுங்க சாமிங்கிறாங்க. என் பிள்ளைங்க என் பேச்சை கட்டு கல்யாணம் பண்ணுவாங்களா, வேற ஜாதியில பண்ணுவாங்களா, என்ன கடைசி வரைக்கும் பார்த்துக்குவாங்களா, வர்ற மருமகன் நல்லவளா வராளா அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு ஜாதகத்தை 10ஆம் பாவத்தை, பெண் ஜாதகத்தை பார்க்குறோம். லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தால பாவிகள் இருக்காங்க. இந்த மாதிரி பாவிகள் இருந்தா மாமியாரோட ஒத்து போகாதுங்கிறத ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். இந்த பெண்ணுக்கு லக்கணம் சுபமா இருந்து, லக்கணத்தை சுபர் பார்த்தா அந்த பொண்ணு இயல்பா நல்ல பொண்ணா இருந்துட்டா, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போற டைப்பா இருந்துட்டா அங்க அந்த கான்செப்ட் அடிஞ்சு போயிடும். இப்ப ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுங்கிறோம். இதே இந்த மாதிரி நட்சத்திரத்துல எங்க குடும்பத்துல எங்க அண்ணி ஆயில்ய நட்சத்திரம். மாமியாரோட 96 வயசு எங்க பெரியமா இறக்குறப்ப அவ்வளவு நட்பு, அவ்வளவு பாசம், மகள் மாதிரி. அப்ப இது விதி எங்க ஒரு இடத்துல தப்பாவது இல்லைங்களா? அது தப்பாவது எங்க தோத்துது அந்த நட்சத்திரம், இல்ல எங்க இந்த விதி தோக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுல தான் ஒரு ஜோதிடருடைய வெற்றி இருக்கு அப்படிங்கிறத பாத்துங்க. சாரத்தை பாத்துங்க. ஐயா சுந்தரராஜன் ஐயா இவங்க மாதிரி இருக்கவங்கலாம் சில விஷயத்த அழகா சொல்லுவாங்க. அவரெல்லாம் பேசுறப்ப நமக்கு கொஞ்சம் கோபமா இருப்ப. வளம் வசந்த குறைய சொல்றப்ப கூட யோனிகளை பத்தி சொன்னார். ஆனா அந்த கான்செப்டை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை இந்த இடத்துல ஆபாசமாகவோ இல்ல ஒரு தவறான இதை எடுத்துக்கூடாது. அவர் சொல்ற கான்செப்ட் அதுக்குள்ளதான் உலகம் அப்படிங்கிறத சொல்றாரு. விஷயங்கள் தப்பா ரைட்டாங்கிறது வேற. அந்த சொன்ன கான்செப்டை தான் நம்ம எடுத்து பார்த்துக்கணும். அதை நீங்க உங்க கோணத்துல ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்றேன்னா நான் சொல்றதை சரின்னு எடுத்துக்காதீங்க. இது என்னுடைய அனுபவம் தான். உங்க அனுபவத்துல நீங்க பாக்குற ஜோதிடத்துல இது சரியா வருதா அப்படின்னு எடுத்து பாருங்க. அப்ப நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறப்ப லக்னம் எந்த பாவத்தோட தொடர்பு வலிமையா இருக்கோ அதுதான் அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி. லக்னாதிபதி, லக்னம், லக்ன காரகத்துவம், இதை வச்சுதான் அவன் எல்லாம் அனுபவிப்பான். ஜாதகர் அவன் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தங்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு, அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கு, அவனுக்கு சக்கரை நோய்ங்க, டாக்டர் இனிப்பு தொடக்கூடாதுங்கிறாரு. அவங்க கீழே ஒருத்தன் வேலை செய்யறான், அவங்ககிட்டே சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறான். அவன் அவர் முன்னாடியே லட்டு எடுத்து திம்பான், ஜிலேபி எடுத்து திம்பான், சாதத்தை அப்படியே நொறுங்க கடிச்சிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் என்ன பண்ண முடியும், ஏக்கமா பார்த்துட்டு இருக்க முடியும். அப்ப இப்போ ஒரு பணத்தை கொடுத்த கிரகம் ஒரு ஏக்கத்தை கொடுத்துறது இல்லையா? இது லக்னாதிபதியோட பலத்தை நீங்க முடிவு செய்யறதுல இருக்குது. எந்த பாவம் அவனுக்கு கெட்டு இருக்கோ அந்த பாவம் சார்ந்த ஏக்கம் அந்த ஜாதகனுக்கு இருக்கும். ஒரு நட்சத்திர சாரத்துல ஒரு கிரகம் குறைந்த பாகை இருந்தா அது சார்ந்த ஏக்கம் இருக்கும். புதன்னா கல்வி, புதன்னா தாய்மாமன், வித்தை, இதில் ஒரு ஏக்கம் இருக்கும். ஐயோ சுந்தரராஜன் ஐயா பேசுற மாதிரி நம்மளால பேச முடியலையே அப்படிங்கிற ஏக்கம். பாலா வசந்தகுமார் இப்படி புதுசு புதுசா போடுறாரு, நமக்கு அந்த மாதிரி இங்க வரலையா விஷயம், நம்ம இதை கத்துக்காம விட்டுட்டுமே, இரு அவர்கிட்ட போய் சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வித்தை கொஞ்சம் சாரம் குறைவா இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்றப்ப அவங்க கிட்ட நாம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறப்ப இந்த அந்த சார்ந்த பாகை குறைவா இருந்தப்ப சுக்கிரன் குறைந்த பாகைக்குள்ள எந்த நட்சத்திரத்துல நின்றாலும் மனைவி விஷயத்திலும் சுகபோக விஷயத்திலும் அவன் அலட்சியம் காட்டுவான். ஆனா பண விஷயத்துக்கு ஓடிக்கிட்டே இருப்பான். ஆடம்பர விஷயம் அவனாட்ட நம்மளால ஆடம்பரமா இருக்க முடியல, நம்மகிட்ட இவ்வளவு காசு பண்ணது இருக்கு, அவன் அனுபவிக்கிற ஆடம்பரத்தை அனுபவிக்க முடியல, அவன் பாரு மனைவியோட ஜோடியா போறான், நம்மளால போக முடியல. இப்படி சுக்கிரனுக்கு காரகத்தையும் எதுவோ அதெல்லாம். ஆனா இதெல்லாம் லக்னாதிபதி கனெக்ட் ஆகும். அதை பார்த்துங்க. இதுதான் சார். இப்படி ஜோதி எடுத்தா ஒவ்வொரு பாவம் அது சார்ந்த நட்சத்திரங்கள் அதனுடைய காரகத்துவங்களை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு மேடையில் நான் இதான் சொல்றேன். ஆனா ஜோதிடம் வளர்ந்த விதத்தை எடுத்தோமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமா மிகப்பெரிய ஆச்சரியம்லாம் இருக்கும். அதை ஒரு மேடையில அந்த ஜோதிடம் ஆரியப்பட்ட வராக மிகிரர், பிருகத் இவங்கெல்லாம் ஜோதிடத்தை எப்படி சொல்லி வளர்ந்தாங்க, அதை எப்படி துல்லியமா கணிச்சாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த பேச்சை முடிக்கிற ஒரு இதை கொண்டு வந்துட்டாரு. இருந்தாலும் ஒரு ஜோதிடத்தை எப்படி கணிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு கதையை சொல்லிடுறேன். மிகிரர் அவர் பேரு, ஆனா வராக மிகிரர்னு இப்ப நம்ம ஜோதிடத்துல படிக்கிறோம். வராகம்னா என்னங்க, பன்றி. மிகிரர் தான் அந்த ஜோதிடருடைய பேர். அவர் ஒரு அரச வேலை ஜோதிடரா இருக்கார். பல ஜோதிடர்கள் இருக்காங்க. ராஜாவுக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தனா அப்பெல்லாம் அந்த குழந்தை நாட்டுக்கு எப்படி செல்வத்தை சேர்ப்பான், ஆட்சி பிடிப்பான், ஆயுள் எப்படின்னு தான் பார்ப்பாங்க அந்த காலத்துல ராஜாக்கள். அப்படி ஒரு ராஜா, அந்த ராஜா கேட்கிறாரு எல்லாத்துக்கிட்டையும், எல்லா ஜோசியரும் ஆயுள் தீர்க்க இவன் நாட்டை பிடிப்பான், உன்னோட பெருசா வருவாங்கிறாரு. அந்த மிகிரர் மட்டும் இவன் தன்னுடைய பதவி ஏத்துறதுக்குள்ள இந்த நாளிகையில இத்தனை மணிக்கு இவன் இறந்துருவான், அது காட்டு பன்றியினாலதான் அவன் இறப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. காட்டு பன்றினால் இறப்பான் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அந்த சரி அப்படின்ட்டு அந்த நாளும் வந்துடுச்சு. பட்டாபிஷேகம் குறிக்கிறது நாள் குறிக்கிறாங்க. அப்ப இந்த ராஜா மிகிரரை கூப்பிட்டு,
உனக்கு இன்னொரு முறை சான்ஸ் தரேன், மறுபடியும் இந்த ஜாதகத்தை கனி, என் பையனுக்கு ஆயுள் தீர்க்கம் இருக்கா இல்லையா, ஆயுள் தீர்க்கம் இருக்கா இல்லையா, ஒருவேளை உன் கருத்து தப்பா படிச்சேன்னா உன்னை தலையெடுத்துருவேன் அப்படின்னு அந்த ராஜா சொல்றாரு. அப்ப அந்த மிகிரர் சொல்றாரு, என் கருத்து பொய்யாகுது, இத்தனை மணிக்கு இந்த நேரத்துல ஒரு விலங்கால் காட்டு விலங்கால் மரணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அந்த நாள் வந்துருச்சு, அந்த நேரம், இது ஒரு நேரம் சாயங்காலம் 4:06 வச்சுக்கோங்க. அந்த நேரத்துக்கு முத நாளே ராஜா என்ன பண்றாரு, ஒரு அரண்மனையில பெரிய மாடியில பால்கனியில எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து அவங்க நண்பர்களோட உட்காந்து விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பயங்கர பாதுகாப்புலாம் போட்டு வச்சுட்டாரு. 4:20 போய் பாக்குறாங்க, இளவரசன் விளையாண்டுட்டு இருக்கான். 4:40 பாக்குறாங்க, இளவரசன் விளையாண்டுட்டு இருக்கான். 5 மணிக்கு போய் பாக்குறாங்க, இளவரசன் இல்லை. நண்பர்கிட்ட கேட்கறாங்க, இப்படிதாங்க பால்கனிக்கு போனாருங்கிறார். அங்க போய் பார்த்தா ஒரு வராகம் குத்தி அவன் செத்து கிடக்கிறான். என்ன எப்படி செத்துருக்கான் அப்படின்னா, அந்த நாட்டின் சின்னம் வராகம். அந்த வராகத்துக்கு அந்த மாடியில பீடம் அமைச்சிருக்காங்க 12 அடி உயரத்துல. அந்த பீடத்துல கை வைக்கிறப்ப அந்த பீடம் இத்து போய் அந்த பல்லு குத்தி செத்துட்டான். அப்ப பிறந்த அன்னைக்கு அந்த கணிச்ச ஜாதகம், அந்த நேரத்தை கணிச்ச ஜாதகம் எவ்வளவு துல்லியமா வந்தது, அவர்கள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த நூல்கள்லாம் அப்படி படிச்சு பாருங்க, எப்படி இந்த விதிகள்லாம், இதெல்லாம் அனுபவத்தால் வந்ததுதான் ஜோதிடம். யாரும் இங்க இதை பண்ணிட்டு எழுதல, அவங்களுக்கும் தெய்வ ஞானம் இருக்கு, எழுதுற ஆசிரியர்களுக்கும். நம்ம அனுபவத்தை கொண்டு வருவதுதான் ஜோதிடம். 1000 புத்தகங்கள் படிங்க, 1000 ஆசிரியர்கிட்ட படிச்சிருங்க, உங்களுடைய அனுபவத்தை அதுல பரிச்சித்து நீங்க பாருங்க, அப்பதான் சிறந்த ஜோதிடராக வர முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நான் எப்பயுமே எந்த ஜோதிடத்துக்கு எந்த கருத்தரங்கு போனாலும் அன்னதான நிதி உதவியா நான் ஒரு 3000 ரூபாய், அது ஒரு வேணும்னு சொல்லக்கூடாது, பண்ணிட்டு இருக்கேன். பெரிய உலக பண்ணி ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இல்லைங்க, ஏன் இதை நீங்க தடை போடக்கூடாது. இதை ஒரு தெய்வத்துக்கு கூட கொடுங்க, ஏதோ தெய்வ கருத்து கூட கொடுங்க. நான் 3000 ரூபாய் தரேன். நீங்க வர்றவங்களும் மற்ற எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க ஒரு நுழைவு கட்டணம் வீச்சிருந்தா ஒரு 150 கொடுங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடத்துறதே பெரிய விஷயம். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஜோதிடத்தை வளர்றீங்க வந்தால் பல விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நாம பல விஷயத்த சொல்லலாம். அதை மனசுல வச்சுக்கிட்டு கொடுங்க. ஐயா வேணாங்கிறாரு, அது எனக்கு மன வருத்தம் தான். அதை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு அவர் பயன்படுத்திக்கிட்டோம், ஒரு தெய்வ காரியத்துக்கோ இதை செஞ்சுக்கிட்டோம். ஆமா, எல்லா அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.